பேராயிரம் பரவி வானூரேத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. எது பிரிவு? அற்புதம். அது படிக்கும் பொழுது இறைவனிடமிருந்து நம்ம பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அவன்தான் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. சலிப்பு ஏற்பட்டு அந்த வானத்தால் இந்த நிலவை நீ வெளியே போ என்று சொல்ல முடியுமா? எங்கே போவோம்? எப்போ பாரு நீ உழோ பறந்து கிடக்கிற, நீ வேற ஒன்றுமே இல்லை, நீ நீங்குன்னு நிலவால வானத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி ஒரு பந்தம் நமக்கும் இறைவனுக்கும். அப்போ இதில் பிரிவு எது அப்படின்னு கேட்டால் மறதி தான் பிரிவுங்கிறார். அவனை மறத்தல் தான் அவனை பிரிந்திருத்தல்ங்கிறாங்க. என்ன அருமையாக இருக்குது. அந்த உணர்ச்சியை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. அவனை மறந்தோன்னா இல்லை. அத்வைதிகள் சொல்லுவாங்க பாவம் எதுன்னு கேட்டால் ஒன்றை இரண்டாய் எண்ணலே பாவம் அப்படிம்பாங்க. இப்போ இங்கே மறதி தான், அவனை மறந்திருத்தல் தான் பாவம். எனவே மறதி இல்லாத தன்மை வேண்டும். அதுக்கு பொச்சாவாமைன்வர் வள்ளுவர். அரிய அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றிச்சை. மறதி இல்லாமல் அக்கறையோடு ஒரு செயலை நம்ம செய்வோமானா செய்து முடிக்க முடியாத செயல்னு ஒன்று கிடையவே கிடையாது. வாராத செல்வம் என்னது? பின்ன மறதியின்மை தான் வாராத செல்வம், பொச்சாவாமை தான் வாராத செல்வம் என்று நம்ம பொருள் கொள்ளலாம். அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ என்னெல்லாம் கொடுக்கக்கூடியவன் அவன். இந்த பொருட்செல்வமும் அவன் கொடுப்பான், சிறப்பீனும் செல்வமும் ஈனும். அது மாதிரி பொருட்செல்வமும் கொடுப்பான், அருட்செல்வமும் அவன் கொடுப்பான். மற்றீண்டு வாரா நெறி அதையும் அவன் கொடுப்பான். இங்கே திரும்பி நம்ம வராதிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அவனே நமக்கு கொடுப்பான் அப்படின்ட்டு. தன்னை விடுத்து நீங்காத அடியவர்களுக்கு என்றும் பிறப்படுக்காத வீடு பெற்று செல்வத்தையும் வழங்குவான்.